வீர தீர சூரன் 2 அதாவது விக்ரம் சார் ஃபேன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த படம் இந்த திருப்தியாக இருந்தது? எனக்கு படம் திருப்தியாக இருந்தது. எனக்கு விக்ரம் சாருடைய நடிப்பு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். விக்ரம் சாருடைய உழைப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்தது, அந்த ஒரு எல்லா விஷயங்களுமே அவர் பிரமிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. எனக்கு தங்கலான் பார்க்கும்போதே நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். எப்படி இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணார், ஒரு கோணத்தை கட்டிக்கிட்டு இப்படி நடித்தார். மோஸ்ட் ஸ்டைலிஷ் மேன், அவர் ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர். அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு பார்க்குறோமே, அப்படியே நம்ம பார்க்குறோம் எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய ஒரு ப்ரொமோஷன் வரும்போதும் அவருடைய ஸ்டைல் பார்க்கும்போது வாவ் என்னடா இது அப்படின்னு. அந்த ஸ்டைலிஷான மேன் கேரக்டருக்காக என்னமோ நடிக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோத்தி, ஒரு ஷர்ட்டு பனியன், அவ்வளோதான். அதிலே படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. அது படம் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, அடி வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இது ஒன்லி விக்ரம் சார் தான். விக்ரம் சார் தான் அந்த கேரக்டரை மாதிரி அப்படியே ஃபுல்லாக பண்ணுவார். மற்றவங்களுக்காக ஒரு ஹீரோயிசம் வேணும்னா இவர் ஹீரோயிசமே இல்லை. படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் இருக்கே தவிர ஹீரோயிக்கான ஒரு ஆக்ஷனே இல்லை. ஒரு ரியலிஸ்டிக்காக எல்லாம் போயிட்டுருக்கு.